My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குரிய ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா? இந்த ரேங்க் லிஸ்ட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் என்ஆர்ஐ, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எனக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கடந்த வீடியோவில் லாஸ்ட் வீடியோவில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், கவர்மெண்ட் கோட்டா அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் ப்ரைவேட் டென்டல் காலேஜஸ்னுடைய க்ளோசிங் மார்க் அண்ட் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், இந்த வருஷம் என்ன ரேங்க், இந்த கம்யூனிட்டி ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா அண்ட் எந்த மார்க் ரேஞ்சில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸில் கவர் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம், இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு வேளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம நிறைய வீடியோஸ் நீட் 2024 ரிலேட்டடாக ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் போட்டுகிட்டே இருக்கோம். இனி இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிகிற வரைக்குமே நம்ம நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக போட போகிறோம். அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய கட் ஆஃப் மார்க், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டே ஒரு பெரிய கன்சர்ன் என்னென்னா சொல்லி கேட்டிங்கன்னா, சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கணும். அதில் ஒரு முக்கியமான விஷயம் பட்ஜெட். மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 18 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது வருது. 13 லட்சம் ரூபாய் தான் டியூஷன் ஃபீஸு. ஆனால் அதோட ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்குது, மெஸ் ஃபீஸ் இருக்குது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் இருக்குது. அது போக உங்களுக்கு சில கல்லூரிகளில் வேறு வேறு பெயர்களில் சில கல்வி கட்டணங்கள் அப்படிங்கிறது வாங்குறாங்க, இதர கட்டணங்கள் அப்படிங்கிறது வாங்குறாங்க. அதெல்லாம் சேர்ந்து வரும்போது 17.5 லட்சத்துலேருந்து 19 லட்சம் வரைக்கும், 18 to 20 நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் ஆக்சுவலாக வாங்கக்கூடிய ஃபீஸாக ஒரு வருஷத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுறது. எக்ஸாம் ஃபீஸ் எல்லாத்தையும் சேர்த்து வரும்போது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வருது. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 1 கோடி ரூபாய் கிட்ட வந்துடுது அப்ராக்சிமேட்லி. அப்போ இவ்வளோ பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறதுக்கு நிறைய பேரண்ட்ஸ் தயாராக இல்லை. அவங்க ஈவன் இஃப் இட் இஸ் அஃபோர்டபுள் சில பேர் யோசிக்கிறாங்க. அப்போது இதில் இல்லை பரவாயில்ல, நான் செலவு பண்ணுறேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் பையனை படிக்க வச்சிடணும், என் பொண்ணை படிக்க வச்சிடணும்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் ரிஸ்க் எடுத்து சேர்த்து விடுறாங்க. அண்ட் அகைன் ஃப்ரெஷர்ஸில் பெரும்பாலான ஃப்ரெஷர்ஸ் கண்டிப்பாக ஒரு வருஷமாவது பிரேக் எடுத்து ரிப்பீட் பண்ணிட்டு தான் அடுத்த வருஷம் கிடைக்கலன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்த்துக்கலாம், நான் ஒரு வருஷம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. பெற்றோர்கள், மாணவர்கள், உங்களுடைய எல்லா தரப்பட்ட நம்ம தொடர்ந்து இதே வருஷத்தில் இதே ஃபீல்டில் நம்ம இருக்கிறதுனால நிறைய வருஷங்களாக இந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பார்த்துட்டே வரோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுடைய மென்டாலிட்டிங்கிறது எடுத்த உடனே ஃபஸ்ட் அட்டம்ப்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் லட்சங்களை செலவு பண்ணி, கோடிகளை செலவு பண்ணி படிக்க வைக்கிறதுல உடன்பாடு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இல்லை. ஸோ அதனால் அவங்க வெயிட் பண்ணி தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கன்சர்ன்லாம் இருக்கிறதுனால மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜென்ரல் இதை வச்சுட்டு அப்படியே அந்த நிட்டோவாக லாஸ்ட் இயர் கிடச்ச ரேங்க்குக்கு இந்த வருஷம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி பிளைண்டாக நம்ம எடுக்கவே முடியாது. ஸோ அதனால் நம்ம இதில் காமிக்க போகிற கட் ஆஃப் மார்க்கில் டெஃபினட்டாக வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? நான் உங்களுக்கு இதை நான் இப்போவே சொல்லிடுறேன், டிக்ளரேஷன் கொடுத்துட்றேன். நம்ம இங்கே லாஸ்ட் இயர் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். லாஸ்ட் இயர் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரவுண்ட் 1ல் 433 அப்படிங்கிற மார்க் வாங்கின மாணவர் ஜென்ரல் ரேங்க்கில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2782வது ஜென்ரல் ரேங்க் இருக்கக்கூடிய மாணவருக்கு தான் சீட் அப்படிங்கிறது கிடச்சிது. அதே மாதிரி உங்களுக்கு தெலுங்கு மைனாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் 170 அப்படிங்கிற மார்க்குக்கு 11065வது ஜென்ரல் ரேங்க். இங்கே இருக்கிறதெல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய ஜென்ரல் ரேங்க் 2023 லாஸ்ட் இயர். அப்போ அந்த மார்க் சீட் கிடச்சி. எந்த காலேஜ்னு பாருங்கள், அன்னபூர்ணாவில் சீட் கிடச்சிருக்கு. மலையாள மைனாரிட்டியில் 145, ஒரே ஒரு காலேஜ் தான், ஸ்ரீ மூகாம்பிகை. அடுத்ததாக கிறிஸ்டியன் மைனாரிட்டி 2 காலேஜ் இருக்குது. ஆக்சுவலாக 3 காலேஜ், சிஎம்சி வெள்ளூர், அதை நம்ம இந்த லிஸ்ட்டில் சேர்க்க வேண்டாம். பட் ஆனால் எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்கும்போது 325 மாதா மெடிக்கல் காலேஜில் 5900 அப்படிங்கிற ஜென்ரல் ரேங்க்கில் சீட் கிடச்சிது. இந்த வருஷம் ரேங்க்கை இது எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் அடுத்தது இதில் காட்டுறேன். அப்போ சிஎம்சியில் ஜென்ரல் கேட்டகரி 2 சீட் வரும் இல்லைங்களா, ஓப்பன் ஆல் இண்டியா ஓப்பன் சீட்ஸ்னு சொல்லி 2 சீட் சொல்லுவாங்க. சிஎம்சி ப்ரைவேட் காலேஜுங்க, ஆல் இண்டியா கோட்டாவில் வராது. நிறைய பேர் நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, சார் ஆல் இண்டியா கோட்டாவில் சிஎம்சி வரமாட்டேங்குது சார் அப்படின்னு. சிஎம்சியும் வராது, சிஎம்சி லூதியானாவும் வராது. இதெல்லாம் ப்ரைவேட் காலேஜஸ். ப்ரைவேட் காலேஜஸ் வில் கம் ஒன்லி இன் த ஸ்டேட் கோட்டா. ஸோ அப்போ 2 சீட்டு ஆல் இண்டியா ஓப்பன் சீட்ஸ், விச் மீன்ஸ் பீப்புள் ஃப்ரம் எனி ஸ்டேட் இஃப் தே பிலாங் டு கிறிஸ்டியானிட்டி அவங்க இந்த 2 சீட் அப்படின்னு எடுக்கலாம். அதில் 681 மார்க்கு க்ளோஸ் ஆச்சு சிஎம்சி வெள்ளூர். ஓகேங்களா? அண்ட் சிஎம்சிலே மைனாரிட்டி நெட்வொர்க் லாஸ்ட் இயர் சிஎம்சியுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மைனாரிட்டி நெட்வொர்க் க்ளோசிங் மார்க் அப்படிங்கிறது 421, 3116. இது எந்த டயசஸ் அப்படிங்கிற டேட்டா நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ அது சிஎம்சி கிட்ட தான் இருக்குது, மெடிக்கல் செலெக்ஷனுக்கு தெரியும். ஸோ அதுவும் சிஎம்சி வெள்ளூர். ஸோ இப்போது சிஎம்சி வெள்ளூரில் உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். மெயில் செக் பண்ணி பாருங்கள். மெயில் செக் பண்ணி உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் டயசஸில் நீங்கள் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும்.
இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டயசஸில் இருக்கீங்க, நீங்கள் வந்து கோயம்புத்தூர் டயசஸில் அல்லது சென்னையில் இருக்கீங்க அல்லது மதுரை, ராம்நாட், தஞ்சாவூர் வேறு டயசஸ் இருக்கீங்களே, அந்தந்த டயசஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. 2வது இடம் 3வது இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கிற மாணவர்கள் சேராமல் போனாங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஆனால் ஒரு சில டயசஸ்க்கு 2 சீட் வருது, பெரும்பாலான டயசஸ்க்கு ஒரே ஒரு சீட்டு தான் இருக்கும். ஸோ 38 சீட்ஸ் தான் மொத்தமாகவே 38 சீட்டு தான் இந்த இதுக்கு வருது. இந்த 38 சீட்டில் போன வருஷம் 421வது மார்க்குக்கு சீட் அப்படிங்கிறது கிடச்சிது. இந்த வருஷம் இதுக்கு டெஃபினட்டாக வேரி ஆகும். சரிங்களா? இப்போ சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டா இப்போ அப்ளை பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். சிஎம்சியில் உங்களுடைய பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டா. நமக்கு அங்கே வந்து 12 சீட் வரும். 523 மார்க், 975. எல்லாமே கவுன்சிலிங் தான். சரிங்களா? எந்த காலேஜாக இருந்தாலும் சரி, அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, டீம்டாக இருந்தாலும் சரி, கவுன்சிலிங்கில் தான் போய் சீட் எடுக்க முடியும். ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா? அதில் 3லேயுமே ஒரு சில கல்லூரிகளில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு சில சீட்ஸ் கொஞ்சம் ரிசர்வ் பண்ணி கொடுத்தாங்க. அந்த சீட்ஸ் வந்து அதில் ஃபில் ஆன சீட்ஸ் வந்து 445. ஓகேங்களா? ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜில் சீட் அலாக்கேட் ஆச்சு. தெலுங்கு மைனாரிட்டி ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 108 மார்க் வாங்கின மாணவருக்கு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டியூட் அதில் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் சீட் அப்படிங்கிறது அலாக்கேட் ஆச்சு. என்ஆர்ஐ கேட்டகரி 107 மார்க் வாங்கின மாணவருக்கு ஸ்ரீ மூகாம்பிகாவில் கிடச்சிது. ஸோ இப்போ இந்த வருஷம் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ரேங்க் இருக்குல்ல, இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா யூஆர் என்ன சேஃப் ஜோன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் இதில் சில விஷயங்களை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, போன வருஷம் மாணவர்களுடைய மனப்பான்மை அப்படிங்கிறது வேறு, இந்த வருஷம் மாணவர்களுடைய மனப்பான்மை அப்படிங்கிறது வேறு. போன வருஷம் நிறைய பேர் மேனேஜ்மெண்ட் கோட்டா வேண்டான்னு நினச்சிருக்கலாம். இந்த வருஷம் மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடச்சா போதும் நான் சேர்ந்துடுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக கூட மாறி இருக்கலாம். இல்லைனா வைஸ் வர்ஸா, அப்படி உள்டாவா போன வருஷம் ரொம்ப கம்மியான மாணவர்கள் சேர்ந்துருப்பாங்க, அல்லது போன வருஷம் நிறைய பேர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்துட்டாங்க, இந்த வருஷம் மேனேஜ்மெண்ட் கோட்டா வேண்டாங்க நான் ரிப்பீட் பண்ணுறேன் அப்படிங்கிற முடிவு கூட எடுக்கலாம். இது ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபடும். எப்படி 5 வருடம் வேறு மாதிரி இருக்குதோ அதே மாதிரி எல்லா மாணவருடைய முடிவும் தனிப்பட்ட முடிவுக்கு உட்பட்டது. அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீங்கிறது எனக்கு தெரியாது, உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ நிறைய நேரங்களில் நான் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் தான் நிறைய மாணவர்களும் இருக்கிறாங்க. அது ஒரு செகண்ட் இதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த ரேங்க்குள்ளே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி ஆர் ஜஸ்ட் கம்பேரிங் திஸ் ரேங்க் வித் த ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுக்கலாம். ஆனால் அகைன் தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு நீங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, எலிஜிபிள் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எலிஜிபிள் லிஸ்ட்டை வச்சு ரேங்க் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் கிறிஸ்டின் மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, என்ஆர்ஐக்கு அவங்களே ரேங்க் லிஸ்ட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரேங்க் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை வச்சு நம்ம எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத காத்திரலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் நம்ம எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா? எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நமக்கு வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் இந்த ஹைலைட் பண்ணதெல்லாம் தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி, ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் நமக்கு வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூஷன். டோட்டலாக இருக்கக்கூடிய சீட்ஸ் நான் வந்து உங்களுக்கு கேட்டகரி வைஸ் பார்த்துறேன். ஃபஸ்ட் நான் தெலுங்கு மைனாரிட்டி காமிச்சிட்றேன். தெலுங்கு மைனாரிட்டியில் நமக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடியது மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ். ஓகேங்களா? மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ். இதில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ். மைனாரிட்டியில் மொத்தமாக 592 சீட் இருக்குது. இதில் தெலுங்கு மைனாரிட்டி இருக்குது, மலையாள மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி இருக்குது. என்ஆர்ஐக்கு 539 சீட் இருக்குது. ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 46 அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் 493. என்ஆர்ஐ ரேங்க் லிஸ்ட்டில் 493க்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிரும், கன்ஃபார்மாக கிடச்சிரும். 539க்குள்ளே வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் கண்டிப்பாக சீட்டு கிடச்சிரும். டெஃபினட்டாக 127 மார்க் எடுத்திருந்தா கூட ஏதாவது ஒரு காலேஜில் என்ஆர்ஐயில் கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். ஆனால் நிறைய பேர் பிஎஸ்டி கேஎம்சிஹெச் மட்டும் தான் எய்ம் பண்ணுறீங்க. வேலம்மாள் அதுக்கடுத்து ஒரு சான்ஸ் வைப்பீங்க. அதுக்கு மேலே பெரும்பாலான மாணவர்கள் போகிறதில்ல. இதுதான் ட்ரெண்டு. ஓவரால் நம்ம பார்க்கும்போது ட்ரெண்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சுட்டு வி ஆர் ஜஸ்ட் கால்குலேட்டிங் ஹவு மெனி சீட்ஸ் ஆர் அவைலபிள் இன் ஈச் ரவுண்ட். சரிங்களா? ஈச் ரவுண்டில் எவ்வளோ இருக்குது, மைனாரிட்டி சீட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிட்றேன். இப்போ தெலுங்கு மைனாரிட்டியில் டோட்டலாக 291 சீட் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது உங்களுடைய கம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட் கேட்டகரி தெலுங்கு மைனாரிட்டி ரேங்க்கில் 291க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா
இந்த தெலுங்கு மைனாரிட்டி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் சீட்டு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை எப்படி சார் ட்ரை பண்ணுறது, செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, we have தெலுங்கு மைனாரிட்டி ரேங்க் லிஸ்ட் ஹியர். இது தெலுங்கு மைனாரிட்டியில் நம்ம கிரியேட் பண்ண ரேங்க் லிஸ்ட். நமக்கு வந்து ஆல் இண்டியா எம்சிசி இதில் ரிலீஸ் பண்ணப்போ நம்ம ஒரு ரேங்க் லிஸ்ட் போட்டோம்ல, அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்கிற எலிஜிபிள் லிஸ்ட்டை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறோம். அதை கம்பேர் பண்ணி we have created a rank list. ஸோ இந்த பிடிஎஃபை நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் 291வது ரேங்க்குள்ளே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனில் உங்களுக்கு சீட்டுங்கிறது கன்ஃபார்மாக கிடச்சிரும். சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மார்க் தான் இது. இட் டசன்ட் மீன் தட் இந்த மார்க்லேயே க்ளோஸ் ஆயிரும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் சேஃபாக இருக்கலாம். ஓகேங்களா, சேஃப் மார்க் அப்படின்றது 291 அப்படிங்கிறது இந்த இடத்துல வருது. ஓகேங்களா, எவ்வளோ மார்க் பாருங்கள், 404 மார்க். 404 மார்க் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த வருஷம் தெலுங்கு மைனாரிட்டியில் ஷார்ட்டாக ஒரு காலேஜ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உறுதியாக இருக்கலாம். ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த 291 சொல்கிறோம்ல, இந்த 400 மார்க்குக்கு மேலே இருக்கிற கேண்டிடேட்ஸ், எஸ்பெஷலி ஃபஸ்ட் ரேங்க் யார் இருக்காங்க தெலுங்கு மைனாரிட்டியில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 642 மார்க், 634 மார்க், 622, 620, 616 இந்த மாதிரி 600 மார்க்குக்கு மேலே மட்டுமே 8 பேர் இருக்கிறாங்க. சரிங்களா, 8 பேர் இருக்காங்க. அண்ட் 590 இந்த மாதிரி 550க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து நிறைய மாணவர்கள் வராங்க. எஸ், 550க்கு மேலே கிட்டத்தட்ட 58 மாணவர்கள் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் பாருங்கள், 56 மாணவர்கள் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வேறு ஏதாவது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் காலேஜஸ் கூட சம்டைம்ஸ் போகலாம், ரிப்பீட் பண்ணலாம். எத்தனை பேர் போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து மார்க் குறையும். ஸோ இப்போ நான் அடுத்ததாக காட்டுறது வந்து தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் காமிச்சிருக்கிறோம். அடுத்ததாக மலையாள மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் காமிச்சிடுறேன். இப்போது மலையாள மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி பார்த்தீங்கன்னா மொத்தமாக நமக்கு சிஎம்சி வெள்ளூரை விட்டுருங்க, அதனால் அது வந்து ரொம்ப ஹை மார்க்கில் தான் க்ளோஸ் ஆகும். பனிமலர் அண்ட் மாதா சேர்த்து 104 சீட் இருக்குது. இந்த 104 சீட்டில் பனிமலர் மெடிக்கல் காலேஜில் இந்த வருஷம் 52 சீட்டில் இருந்து சில சீட்ஸை ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்குறதாக ஒரு செய்தி அப்படிங்கிறது வருது. ரேங்க் சீட் மேட்ரிக்ஸ் வரும்போது தான் எவ்வளோ சீட்டு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியும். அப்போ சீட்டு கொஞ்சம் குறையும். 52 104 சீட் இருக்குது. கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் 104க்குள்ளே நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா யூ ஆர் இன் அ வெரி சேஃப் ஜோன். ஆனால் கிறிஸ்டியன் மைனாரிட்டியோட ஃபஸ்ட் ரேங்க் 710 மார்க். 710 மார்க் வாங்கின மாணவர் கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கார். இவருக்கு கவர்மெண்ட் காலேஜே நல்ல காலேஜ் கிடைக்கும். ஆனால் ஹி ஹாஸ் அப்ளைட் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதுவும் கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு எலிஜிபிளாக இருக்கிற கேண்டிடேட். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்கோரெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க கிறிஸ்டியன் மைனாரிட்டியில். தெலுங்கு மைனாரிட்டியை விட கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் 600க்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. பாருங்கள், 600 அப்படிங்கிறது 100 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. இத்தனை பேர் வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் 600 மார்க்குக்கு மேலே 100 பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து 550 மார்க்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 150 பேர்கிட்ட வந்துடுறாங்க, 200 பேர்கிட்டே வந்துடுறாங்க. ஸோ அப்போது 550ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, 550ல் 224 பேர் வராங்க. 550 மார்க்கில் 224 பேர் கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் இருக்கிறாங்க. ஸோ அப்போ இதை பொறுத்து நமக்கு வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ரேங்க் லிஸ்ட்டை நான் அனுப்புகிறேன். இந்த ரேங்க் லிஸ்ட்டை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு முடிவு பண்ணலாம். 104க்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெயிட் பண்ணலாம். மலையாள மைனாரிட்டி ரேங்க் லிஸ்ட் 35, டோட்டல் சீட்ஸ் அவைலபிள் வந்து 35. ஸோ மலையாள மைனாரிட்டியில் நீங்கள் 35 அப்படிங்கிற ரேங்க்குள்ளே வரும். மலையாள மைனாரிட்டி ஃபஸ்ட் ரேங்க்கே ஃபஸ்ட்டு மார்க்கே பார்த்தீங்கன்னா 665, 590, 692. ஸோ இந்த மாதிரி வருது. ஸோ இதில் 35th ரேங்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 305. நம்ம இங்கே வச்சுருக்கிற ரேங்க் லிஸ்ட்டில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் கிறிஸ்டியன் மைனாரிட்டி எடுக்கிறேன். கிறிஸ்டியன் மைனாரிட்டி எடுத்து பார்க்கும்போது 548ல் 1 2 3 4 பேர் இருக்கிறாங்க. இந்த 4 பேரில் யார் வேணாலும் மேலே இருக்கலாம், யார் வேணாலும் கீழே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்லைட் வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்கும். 550ல் 2 பேர் இருக்கிறாங்க. இந்த பர்சன் இங்கே கூட வரலாம், அல்லது இந்த பர்சன் கீழே கூட வரலாம். ஸோ இட் மைட் டிஃபர் பேஸ்ட் ஆன் த ஆல் இண்டியா ரேங்க். அப்போ இந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு கிளியர் பிக்சர் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த கம்யூனிட்டி ரேங்க். இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப உறுதியாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இஃப் யூ ஹாவ் த கிரேஸ் ஆஃப் காட் டெஃபினட்டாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கல்லூரியில் சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. தெலுங்கு மைனாரிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் குவாலிஃபைங் மார்க் வச்சுருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைக்கும். அதை விட நீங்கள் ஒரு ஜாஸ்தியாக ஒரு 200 மார்க்குக்கு மேலே நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப பயப்படாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். கிறிஸ்டியன் மைனாரிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தென் இட்ஸ் அ டிடிஎஸ் ஜாப். பனிமலரில் கொஞ்சம் சீட் அப்படிங்கிறது கம்மியாகுது. ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் குறையிறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு 300 மார்க் 350 மார்க் மேலே இருந்துச்சுன்னா மாதா மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பனிமலர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான மார்க்காக இருக்கும். அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக மார்க் வச்சுருந்தீங்கன்னா பனிமலர் ட்ரை பண்ணலாம்.
மலையாள மைனாரிட்டி ஆப்வியஸ்லி நீங்கள் ஒரு 400 350 ப்ளஸ் நீங்கள் வச்சிங்கன்னா தான் லாஸ்ட் இயர்லேயே அந்த மாதிரி தான் க்ளோஸ் ஆச்சு. ஸோ அதனால் இந்த வருஷமும் மார்க் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகத்தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டார்கெட் அப்படிங்கிறது வச்சுக்கணும். இதில் இருக்கிற என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ்ஜி கேஎம்சிஹெச் மட்டும்தான் எய்ம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். பிஎஸ்ஜி கேஎம்சிஹெச்சில் டோட்டலாக என்ஆர்ஐக்கு எவ்வளோ சீட் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த ரேங்க்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா என்ஆர்ஐ ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுடைய பேர்களை நீங்கள் பார்த்துக்கலாம். என்ஆர்ஐ ரேங்க் லிஸ்ட்லையும் விட்டுருக்காங்க. என்ஆர்ஐலையும் ஃபஸ்ட் ரேங்க் பார்த்தீங்கன்னா 690 ஃபஸ்ட்டு மார்க் 690 678 680 இந்த மார்க்லலாம் கூட என்ஆர்ஐயில் வந்திருக்காங்க. ஸோ இதில் பிஎஸ்ஜி அண்ட் கேஎம்சிஹெச் எய்ம் பண்ணிங்கன்னா பிஎஸ்ஜி கேஎம்சிஹெச்சில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ, அதில் உங்களுக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா நீங்களே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஆல் வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரியில் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.